Hi guys, welcome to my channel Sparkle Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல 100th வீடியோ ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். அதுக்கு குக்கர் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆயில்னால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயிலும் 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். நெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். நம்ம 100th வீடியோ ஸ்பெஷலாக பிரியாணி போட்டிருக்கோம். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கம்மி அளவில் பிரியாணி பண்ணுறதுனால எல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் புதினா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுந்து வந்தோடனே நல்லா க்ளீன் பண்ண மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மட்டன் பார்த்திங்கன்னா அது உள்ளேருந்து அந்த தண்ணிலாம் வெளியே வந்துட்டு நல்லா தண்ணியை இழுத்துட்டு போடுங்க. அது வந்து இந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுந்து வந்துடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெட்டி மிளகாய் தூள், அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது 3 தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிற மசாலா. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கறி வேகிறதுக்காக தனியாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ விசில் விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 விசில் வரணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியை வறுத்து இதில் சேர்க்கறதுக்காக வறுத்துட்ருக்கேன். அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைட் நம்ம வறுத்துக்கலாம். இதில் உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். சும்மா அரிசி அப்படியே லைட்டாக வறுத்தா போதும், ஊற வச்ச அரிசியை. இப்போ நம்ம 7 விசில் விட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த வறுத்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஏன் அரிசியை வறுத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழன்னு வராமல் சூப்பராக நம்ம கடையில் வாங்குறது மாதிரி டேஸ்ட்டாக வரதுக்காக. இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுவும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்தாலே போதும், அதுக்கு மேலே விசில் விடாதீங்க. இப்போ நம்ம 2 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக அந்த கேசரி பவுட்ரு சேர்த்தோம் இல்லையா, அதோட கலர் தான் அந்த நடுவில் சூப்பராக டபுள் கலரில் பிரியாணி கிடைக்கும். இந்த சூப்பரான இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக பிகினராக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூடவே நாங்கள் அன்றைக்கி சிக்கன் 65 செஞ்சுருந்தோம். அதோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாய்.